10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.1 8வது கணக்கு பார்க்குறோம். முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி பிசி ஏசி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே P of 11,7 Q of 13.5,4 மற்றும் R of 9.5,4 என்க. முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் A, B மற்றும் C காண்க. முனைப்புள்ளிகள் கணக்கிடணும். மேலும் ஏபிசியின் பரப்பை பிக்யூஆரின் பரப்புடன் ஒப்பிடுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 புள்ளிகள் PQR கொடுத்திருக்கிறாங்க. P of 11,7 Q of 13.5, 4 மற்றும் R of 9.5, 4 ஆகியவை AB, BC மற்றும் ஏசியின் நடுப்புள்ளிகள் ஆகும். இது கேள்வியிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை. இந்த நிபந்தனையை வச்சு ஒரு வரைபடம் வரைஞ்சுக்கலாம், அதாவது முக்கோணம் வரைஞ்சுக்கலாம். முக்கோணத்துக்கு நேம் கொடுக்கலாம் A, B, C. P என்பது ஏபியின் நடுப்புள்ளின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே P குறிச்சுக்கலாம். Q ஆனது பிசியின் நடுப்புள்ளி Q. R ஆனது ஏசியின் நடுப்புள்ளின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆறுங்கிற புள்ளியை இங்கே குறிச்சுக்கலாம். P என்ற புள்ளி 11,7, Q என்ற புள்ளியானது 13.5, 4, R என்ற புள்ளியானது 9.5, 4. இந்த புள்ளிகளை இணைக்கலாம். அப்படி இணைக்கிறப்ப நமக்கு PQR என்ற ஒரு முக்கோணம் கிடைக்குது. ஏபிசி என்ற புள்ளிகளை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த புள்ளிகள் என்னான்னு தெரியாது. அப்போ A என்ற புள்ளியை x1, y1ன்னு எடுக்கலாம். B என்ற புள்ளியானது x2, y2ன்னு, C என்ற புள்ளியை x3, y3ன்னு நம்ம எடுத்துக்கலாம். A of x1, y1, B of x2, y2 மற்றும் C of x3, y3 என்க. 3 புள்ளிகளையும் இது போல எடுத்துக்கலாம். நடுப்புள்ளிக்கு உண்டான நிபந்தனை 2 புள்ளிகளையும் கூட்டி 2ஆல வகுத்துக்கிறோம். அப்போ ஏபியின் நடுப்புள்ளியானது Pன்னு இருக்கு. ஸோ அப்போ ஏபிங்கிற புள்ளியை கூட்டி 2ஆல வகுத்துக்கலாம். ஏபியின் புள்ளி என்னது? ஏபியின் நடுப்புள்ளி என்னன்னு கொடுக்கப்பட்டுள்ளது? Pன்னு கொடுக்கப்பட்டுள்ளது. நடுப்புள்ளிக்கு உண்டான நிபந்தனை 2 புள்ளிகளையும் கூட்டி 2ஆல வகுப்போம். அப்போ x1 + x2 by 2, y1 + y2 by 2. P என்ற புள்ளியானது 11,7. x மதிப்புகளையும் y மதிப்புகளையும் இங்கே சமப்படுத்தலாம். அப்போ x1 + x2 by 2 என்பது எதற்கு சமம்னா 11க்கு சமம். அப்போ x1 + x2 11 பெருக்கல் 2, இடது பக்கம் இருக்கக்கூடிய 2 வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல மாறிடும் 22. இதை சமன்பாடு 1ன்னு கொடுக்கலாம். இதே போல் மற்றொரு புள்ளி என்ன? y1 + y2, அதாவது yயோட மதிப்பு என்ன? y1 + y2 by 2 = 7ன்னு இருக்குது. y1 + y2 = 7 பெருக்கல் 2 14. சமன்பாடு 2. அடுத்த நிபந்தனை பிசியின் நடுப்புள்ளியானது Q என கொடுக்கப்பட்டுள்ளது. பிசியின் நடுப்புள்ளி Q என கொடுக்கப்பட்டுள்ளது. பிசியின் நடுப்புள்ளிங்கிறப்ப B மற்றும் Cயின் புள்ளிகளை கூட்டி 2ஆல வகுத்துக்கலாம். x2 + C என்ற புள்ளி x3, y3. அப்போ x2 + x3 by 3 by 2, y1 y2 + y3 by 2 = Q என்ற புள்ளியானது 13.5, 4. x2 + x3 x மதிப்புகளை சமப்படுத்திக்கலாம். by 2 = வலது பக்கம் 13.5. இதை பெருக்கலாம். அப்போ x2 + x3 = 13.5 பெருக்கல் 2 13 பெருக்கல் 2 26. 0.5 பெருக்கல் 2ங்கிறப்ப 1. 26 + 1ங்கிறப்ப மதிப்பானது 27. இதை சமன்பாடு 3ன்னு கொடுக்குறோம். y மதிப்பை சமப்படுத்துகிறங்கிறப்ப y2 + y3 by 2 = 4. y2 + y3 = 2 பெருக்கல் 4 8. இது சமன்பாடு 4ன்னு கொடுத்துடலாம். இதே போல் அடுத்த நிபந்தனை ஏசியின் நடுப்புள்ளி
ஏசியின் நடுப்புள்ளியானது என்னன்னு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆர் என கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ மற்றும் சியின் புள்ளிகளை கூட்டிக்கலாம். x1 ப்ளஸ் சி என்ற புள்ளி x3 y3, அப்போ x1 ப்ளஸ் x3 பை 2 கமா y1 ப்ளஸ் y3 பை 2 ஈக்குவல் டு ஆர் என்ற புள்ளியானது 9.5 கமா 4. சமப்படுத்திக்கலாம் x மற்றும் y-இன் மதிப்புகளை. x1 ப்ளஸ் x3 பை 2 ஈக்குவல் டு 9.5. x1 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 9.5 2ஆல் பெருக்கிறாங்கிறப்ப 18. 9 பெருக்கல் 2 18, 0.5 பெருக்கல் 2 1. 9 2 18 ப்ளஸ் 1 19. இதை சமன்பாடு 5ன்னு கொடுக்குறோம். அடுத்து y1 ப்ளஸ் y3 பை 2 ஈக்குவல் டு 4. y1 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 4 பெருக்கல் 2 8. சமன்பாடு 6. இந்த 6 சமன்பாடுகளையும் ஒப்பிட்டு x1 y1 x2 y2 x3 y3-இன் மதிப்புகளை கணக்கிடலாம். இதுக்கு என்ன செய்யலாம்னா x மதிப்புகள்லாம் ஒன்றா கூட்டிக்கலாம். அதாவது 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 எக்ஸின் உறுப்புகளை ஒன்றா கூட்டுறங்கிறப்ப முதல் சமன்பாட்டில் x1 ப்ளஸ் x2 இருக்குது. இரண்டாவது சமன்பாட்டில் x2 ப்ளஸ் x3ன்னு இருக்குது. மூன்றாவது சமன்பாட்டில் x1 ப்ளஸ் x3ன்னு இருக்குது. இடது பக்க மதிப்புகள் இது. வலது பக்க மதிப்புகள் 3 சமன்பாடுகள்லையும் முதல் சமன்பாட்டில் 22 ப்ளஸ் மூன்றாவது சமன்பாட்டில் 27 ப்ளஸ் ஐந்தாவது சமன்பாட்டில் 19ன்னு இருக்குது. இடது பக்கமானது x1 x2 x3 எல்லாமே 2 முறை இருக்குது. 2x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 2x3 ஈக்குவல் டு 22 ப்ளஸ் 27. அதாவது 9 ப்ளஸ் 7 16, 16 ப்ளஸ் 2ங்கிறப்ப 18க்கு 8, மீதி 1. 1 ப்ளஸ் 1 2, 2 ப்ளஸ் 2 4, 4 ப்ளஸ் 2 6. 2 பொதுவாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 68. 2 வலது பக்கம் கொண்டு போய்க்கலாம். x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 68. பெருக்கல்ல இருக்கிறது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல போயிடும். 1 2 2 3 2 6 4 2 8. x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு மதிப்பானது 34. இந்த மதிப்பை சமன்பாடு 7ன்னு கொடுத்துடலாம். இதே போல் ஒய்யோட மதிப்பை கணக்கிடலாம். ஒய் மதிப்புகளை கூட்டிக்கலாம். ஒய் மதிப்புகள் என்னென்ன இருக்குது? 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 6. இந்த 3 மதிப்புகளையும் கூட்டிக்கலாம். இரண்டாவது சமன்பாட்டில் y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் நான்காவது சமன்பாட்டில் y2 ப்ளஸ் y3. ஆறாவது சமன்பாட்டில் y1 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு வலது பக்க மதிப்புகள் 3 சமன்பாடுகள்லையும் 14 ப்ளஸ் நான்காவது சமன்பாட்டில் 8 ப்ளஸ் ஆறாவது சமன்பாட்டிலையும் 8ன்னு இருக்குது. 2y1 ப்ளஸ் 2y2 ப்ளஸ் 2y3 ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 8 16, 16 ப்ளஸ் 14 அப்படிங்கிறப்ப மதிப்பு 30. 2 பொதுவாக வெளியில் எடுத்துடுறோம். y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 இடது பக்கம் ஈக்குவல் டு 30. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 வலது பக்கம் வரப்போ வகுத்தல் ஆகிடும். y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 30/2. 1 2 I 2 10. 15 2 30. y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு மதிப்பானது 15. இதை சமன்பாடு 8ன்னு கொடுத்துடலாம். தேவையான மதிப்பு இன்னும் கிடைக்கல. இந்த 7வது சமன்பாடு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 34 அப்படிங்கிறதுல முதல் சமன்பாட்டை பிரதியிடுவோம். அதாவது 7லேருந்து 1 மைனஸ் பண்ணுற மாதிரி 7 மைனஸ் 1. 7லேருந்து 1 கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 7வது சமன்பாட்டில் இடது பக்கம் x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3. முதல் சமன்பாட்டில் இடது பக்கம் x1 ப்ளஸ் x2 இருக்குது. மைனஸால் மல்டிபிள் மைனஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மைனஸ் x1 மைனஸ் x2ன்னு கொடுத்துடலாம். 7வது சமன்பாட்டில் வலது பக்கமானது 34 இருக்குது. முதல் சமன்பாட்டில் 22. அப்போ மைனஸ் 22 கழிக்கிறோம். ப்ளஸ் x1 மைனஸ் x1 ப்ளஸ் x2 மைனஸ் x2 கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குன்னா x3 ஈக்குவல் டு 4 மைனஸ் 2 2, 3 மைனஸ் 2 1. அப்போ x3-இன் மதிப்பானது 12 என கிடைத்துள்ளது. இதே போல் ஒவ்வொரு மதிப்புகளையே கணக்கிட்டுட்டு வருவோம். 7 மைனஸ் 3. 7 மைனஸ் 3ங்கிறப்ப முதல் 7வது சமன்பாடு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3. மூன்றாவது சமன்பாடு மைனஸ் x2 மைனஸ் x3 கழிக்கிறோம். வலது பக்க மதிப்பானது 34 மைனஸ் 27 ப்ளஸ் x2 மைனஸ் x2 0 ஆகும். ப்ளஸ் x3 மைனஸ் x3 கேன்சல் ஆக போக x1 ஈக்குவல் டு 34ல் 27 கழிச்சிட்டோம் அப்படின்னா 7.
7 மைனஸ் 5. ஏழாவது சமன்பாடு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 மைனஸ் ஐந்தாவது சமன்பாடானது x1 x3 இருக்குது, மைனஸ் பண்ணுறங்கிறப்ப மைனஸ் குறி கொடுத்துக்கலாம். 34 மைனஸ் வலது பக்க மதிப்பானது ஐந்தாவது சமன்பாட்டில் 19ன்னு உள்ளது. மைனஸ் x1 ப்ளஸ் x1 ப்ளஸ் x3 மைனஸ் x3 0 ஆகிடுது. x2 ஈக்குவல் டு 34ல் 19 கழிக்கிறோம் அப்படின்னா 15 மதிப்பு. 34 மைனஸ் 19 15. x1 x2 x3 மதிப்பு கணக்கிட்டுட்டோம். அடுத்து y1 y2 y3 மதிப்பு கணக்கிடுவோம். y1 y2 y3 எட்டாவது சமன்பாடாக இருக்குது. அப்போ எட்டாவது சமன்பாட்டிலேருந்து கழிச்சிட்டு வருவோம். 8 மைனஸ் 2. எட்டாவது சமன்பாடு y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3. இரண்டாவது சமன்பாட்டில் y1ம் y2வும் இருக்குது, மைனஸ் பண்ணுறங்கிறப்ப மைனஸ் y1 y2 ஈக்குவல் டு வலது பக்கம் 15. எட்டாவது சமன்பாட்டில் இரண்டாவது சமன்பாட்டில் வலது பக்க மதிப்பானது மைனஸ் 14ன்னு இருக்குது. மைனஸ் y1 ப்ளஸ் y1 மைனஸ் ப்ளஸ் y2 மைனஸ் y2 கேன்சல் ஆக போக y3 ஈக்குவல் டு 15 மைனஸ் 4 அப்படிங்கிறப்ப மதிப்பு 1. y3 மதிப்பானது 1 என கிடைத்துள்ளது. அடுத்து 8 மைனஸ் 4 y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 மைனஸ் நான்காவது சமன்பாட்டில் என்ன இருக்குது, y2வும் y3யும் இருக்குது. அப்போ மைனஸ் y2 மைனஸ் y3 ஈக்குவல் டு வலது பக்கம் 15 மைனஸ் 8. மைனஸ் y2 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 மைனஸ் y3 y1 ஈக்குவல் டு 15 மைனஸ் 8 அப்படிங்கிறப்ப மதிப்பானது 7. 8 மைனஸ் அடுத்த சமன்பாடு 6 y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3. ஆறாவது சமன்பாட்டில் வலது பக்கம் என்ன இருக்குது, இடது பக்க மதிப்பானது மைனஸ் y1 மைனஸ் y3 ஈக்குவல் டு 15 மைனஸ் ஆறாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மதிப்பும் 8 தான் வலது பக்கம். ப்ளஸ் y1 மைனஸ் y1 ப்ளஸ் y3 மைனஸ் y3 கேன்சல் ஆக போக y2 ஈக்குவல் டு 15 மைனஸ் 8 7. y1 y2 y3யும் கணக்கிட்டுட்டோம். அப்போ புள்ளிகளை எழுத தேர்ஃபோர் ஒரு நிபந்தனை கணக்கிட்டுட்டோம். முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் a ஆஃப் 7, 7 b ஆஃப் 15, 7 மற்றும் x3 y3 மதிப்பு c ஆஃப் 12, 7 12, 1 ஆகும். அடுத்து என்ன கணக்கிடணும், ரெண்டோட பரப்பும் கணக்கிட்டுட்டு ஏபிசி மற்றும் பிக்யூஆரின் பரப்பு கணக்கிட்டு அதை ஒப்பிடணும். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கணக்கிடலாம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கணக்கிடுவதற்கு முன்னாடி வரைபடம் வரைஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக கணக்கிடலாம். வரைபடம் வரைஞ்சிட்டு வரைபடத்தில் கடிகார எதிர் திசையில் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் நேம் கொடுக்கலாம். முதல் புள்ளி என்ன கொடுத்துருக்குது, a ஆஃப் 7, 7ன்னு நம்ம கணக்கிட்டுருக்குறோம். அப்போ அங்கே ஏன்னு நம்ம நேம் கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பி என்ற புள்ளியை எதை எடுத்துக்கலாம்னா கடிகார எதிர் திசைங்கிறப்ப 12, 1 பின்னும் இந்த புள்ளியை அதாவது ஏ பி சி இது 3 புள்ளிகள். ஆனால் நம்ம எழுதக்கூடியது எப்படி எழுதணும் அப்படின்னா கடிகார எதிர் திசையில் புள்ளிகளை எழுதிட்டு தான் பரப்பு கணக்கிடணும். இப்போ முக்கோணத்தின் பரப்பு, முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப ஏபிசி புள்ளிகளை குறிச்சுக்கிட்டோம். பரப்பு கணக்கிடுறப்ப கடிகார எதிர் திசையில் தான் புள்ளிகளை எழுதுவோம். அப்போ முதல் புள்ளியாக எதை எடுத்துக்கிறோம், 7, 7. இரண்டாவது புள்ளியாக 12, 1. அடுத்து 15, 7. திரும்ப முதல் புள்ளி 7, 7 எடுத்துக்கிறோம். இதனுடைய மதிப்பு கணக்கிடலாம். 1/2 பெருக்கல் மேலிருந்து கீழாக பெருக்கிறோம். 7 பெருக்கல் 1 7, 7 பெருக்கல் 1 7 ப்ளஸ் 12 பெருக்கல் 7, 7 12 84, 15 பெருக்கல் 7 105. அடுத்து கீழிருந்து மேலாக பெருக்கிக்கிறோம். கீழிருந்து மேலாக பெருக்கிறப்ப மைனஸ் குறிய பொதுவாக கொடுத்துடலாம். 7 12 84, 15 பெருக்கல் 1 ப்ளஸ் 15 ப்ளஸ் 7 7 49. 1/2 பெருக்கல் கூட்டிக்கலாம் அனைத்து மதிப்புகளையும். 7 + 4 11, 11 + 5 16, 6 மீதி 1, 1 + 8 9, 196. இடையில மைனஸ் குறி இருக்குது. 84 + 15 + 49 அனைத்து மதிப்புகளையும் கூட்டிக்கலாம். 9 + 5 14, 14 + 4 18க்கு 8 மீதி 1, 1 + 4 5, 5 + 1 6,
6 + 8 14. 1/2. 196ல் 148 கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது 48 பெருக்கல்ல இருக்குது. 1 2 2 2 4 4 2 8 24 சதுர அலகுகள் என ஏபிசியின் பரப்பு கிடைத்துள்ளது. இதே போல் அடுத்து பிக்யூஆரின் பரப்பு கணக்கிட்டு ரெண்டையும் ஒப்பிடலாம். பிக்யூஆரின் பரப்பு கணக்கிடவும் வரைபடம் வரைஞ்சிடறோம். வரைபடத்தில் புள்ளிகளை குறிச்சிட்டு கடிகார எதிர் திசையில் பரப்பு கணக்கிடுறப்ப புள்ளிகளை எழுதணும். முதல் புள்ளியானது 9.56 புள்ளி இருக்குது. அடுத்து 11,7 13.5, 14 அப்படின்னு புள்ளிகள் குறிச்சிருக்கிறோம். 13.5, 4 பிங்கிற புள்ளியை நம்ம முதல் புள்ளியாக எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப கடிகார எதிர் திசைங்கிறப்ப அடுத்து 6ங்கிற புள்ளியை எழுதணும். அடுத்து கியூங்கிற புள்ளியை எழுதணும். முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு 1/2 3 புள்ளிகளையும் எழுதுறோம் மட்டு மதிப்பில். முதல் புள்ளியாக பியை எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப பி என்ற புள்ளியானது என்னது 11,7. கடிகார எதிர் திசையில் புள்ளிகளை எழுதுகிறப்ப அடுத்து 6 தான் எழுதணும். 9.5 4 13.5 4. அடுத்த புள்ளி மறுபடியும் முதல் புள்ளி எழுதிடுவோம் 11,7. மேலிருந்து கீழாக எண்களை பெருக்குவோம். 1/2 பெருக்கல் 11 பெருக்கல் 4 44. 9.5 பெருக்கல் 4 4 6 4 9 36. 0.5 பெருக்கல் 4ங்கிறப்ப 2 36 + 2 38 ப்ளஸ் 13.5 பெருக்கல் 7 அப்படிங்கிறப்ப 94.5ன்னு கிடைக்குது. இடையில மைனஸ் குறி, கீழிருந்து மேலாக அடுத்தது பெருக்கிக்கலாம். 9.5 பெருக்கல் 7 66.5. 4 பெருக்கல் 13.5 அப்படிங்கிறப்ப ப்ளஸ் 13.5 பெருக்கல் 2ங்கிறப்ப 27. 4 2 27 54 ப்ளஸ் 44. மதிப்புகளை சுருக்கிக்கலாம். 44 + 38. பாயிண்ட்டுக்கு அடுத்து புள்ளிக்கு அடுத்து ஒரே ஒரு நம்பர் இருக்குது 5. 4 + 8 12. 12 + 8 16க்கு 6 மீதி 1. 1 + 9 10. 10 + 3 13. 13 + 4 17. 176.5. இடையில மைனஸ் குறி, புள்ளிக்கு அடுத்து ஒரே ஒரு எண் 0.5. 4 + 4 8. 8 + 6 14 மீதி 1. 1 + 4 5. 5 + 5 10. 10 + 6 16. 1/2 பெருக்கல் 0.5 கழிக்கிறோம். அப்படிங்கிறப்ப 0 ஆகிடும். 6 - 4 2. 7 - 6 1. 1 - 6 0. அப்போ மதிப்பு 12. கேன்சல் பண்ணிடலாம். 1 2 6 2 12. 6 சதுர அலகுகள் என்ன பிக்யூஆரின் பரப்பு கிடைத்துள்ளது. ரெண்டு பரப்பளவுகளையும் ஒப்பிடுறோம். அப்படிங்கிறப்ப முக்கோணத்தின் பரப்பான ஏபிசியின் பரப்பானது 24ன்னு உள்ளது. பிக்யூஆரின் பரப்பானது 6 சதுர அலகுகள் என்பதால் 6ஐ போல 4 மடங்கு. தேர்ஃபோர் ஒப்பீடு அப்படிங்கிறப்ப முக்கோணம் ஏபிசியின் பரப்பு எதற்கு சமம்னா 4 பெருக்கல் முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு. 6 பெருக்கல் 4ங்கிறப்ப 24, 4 மடங்கு. தேங்க்யூ.